இப்படி துறவிகளுக்கே சொல்லுகிறார். அன்னை இட்டத்தே அடிவயிற்றிலே யாம் பிறக்கும்போது தொப்புள் கொடி உறவு மூலமாக அந்த உணவை நமக்காக அளித்தவள் முதலில் கல்லுக்கு இருக்கிற தேவைக்கும் கருவில் இருக்கிறத குழந்தைக்கும் உணவு கொடுத்தவர் பரமேஸ்வரன் என்று சொன்னாலும் அந்த உணவை மூலமாக சஞ்சரிக்க செய்து உடல் மூலமாக தருபவள் நம்மை பெற்றெடுத்த அன்னையை தவிர வேற யார் இருக்க முடியும்? ஆகையினால்தான் அன்னையை போற்று தாயை போற்றி வீழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. தாயை போற்றி வாழ்ந்தார்கள். தாயை போற்றி வீழ்ந்தவர்களே யாரும் இல்லை. தாயை தூற்றி வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை. இப்படியெல்லாம் வந்து இறைவனுக்காக கருவில் இருக்கும்போதே எனக்காக ஒரு தாய்மையை கொடுத்தார் என்று சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். இப்படியெல்லாம் தாயை போற்றி வாழ்ந்தார்கள். மாதா அதுக்கடுத்து நல்ல முதுகெலும்பு பாடுபட்ட தாயும் முதுகெலும்பு பாடுபட்ட தந்தையும் முழு வயிறு காணாத தாய். அதனாலதான் தாயும் தந்தையும் இந்த உலகத்திற்கு ஒரு முதல் குரு தகப்பனார். நல்ல ஒரு குரு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். வழிகாமிச்சர் அத்தனவே குரு. வழிகாட்டுதல் என்பது ஒரு குருவை குறிக்கும். அப்படியெல்லாம் குரு மூலமாக நாம் வருகிறோம். திருவாசகம் படிக்கிறோம், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆனால் சொல்லிய பாட்டின் பொருள் என்னங்கிறத படிக்க 51 முற்றோதல் முழுதும் ஓதுதல். எங்கெல்லாம் முற்றோதல் நடக்கிறதோ நீங்கள் அந்த முற்றோதலுக்கு முதலில் ஒரு நபராக ஒரு அடியாராக அமர வேண்டும். ஏனென்றால் கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையை விட அடியாருக்குள் அமர்ந்து அரசாட்சி புரியும் சிவபெருமானை அடியவர் கூட்டத்தில் காங்கலாம். அப்படிப்பட்ட இந்த அடியார் சிலரும் அருள் பெற்றாருங்கிறாரு. இந்த அடியவர் கூட்டத்துக்குள்ள நான் போகலேன்னு மணிவாசக பெருமான் சொல்றார். இந்த மணிவாசக பெருமானுக்காகவே இறைவன் எத்தனை இடங்கள்ல வந்து உட்கார்ந்துருக்கார். இவ்வளோ ஒரு சைனாவுடைய தேசத்துல மணிவாசக பெருமானுக்காக சைனாவில் போய் பெருமான் ஆசீர்வாக்கு கொடுத்தாராம். அயல் நாட்டில் போய் அந்த தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னார். தமிழ் திருமுறையை வரக்கிறதுக்காக சைனாவில் குடிகொண்டுள்ள ஒரு அன்னையருக்கும் தந்தையருக்கும் ஒரு மகனாக மணிவாசகர் பிறக்க வேண்டும் என்று இறைவன் பரம்பொருளாக இருந்தார். இதை கடவுர் சித்தர் என்ற ஒரு புத்தகம். இதை பேஸ் பண்ணி சிவப்பிரகாச ஞான வள்ளலார் அவர்கள், ராஜாஜி அவர்கள் இதெல்லாம் திருவாசகத்தினுடைய அந்த உரையை முழுவதுமாக கொடுத்திருக்கிறார். திருவாசகம் என்ற ஒரு எழுத்தினுடைய வாசகத்தினுடைய பிரம்மச்சுவடி என்று சொல்கிறார்கள். ஊழிகாலத்தினுடைய ஒரு பொருளை சிவபெருமான் வேண்டும் என்பதற்காகவே மணிவாசகரை ஒரு கருவியாக நிலைநிறுத்தினார் என்கிறார். தனக்கு ஊழிகாலத்தில் 4 யுகமும் அழிகும் போது நமக்கு ஒரு சிவஞானம் போதம் போன்ற ஒரு பூமியில் ஒரு நூல் வேண்டுமே என்பது பெருமான் ஆசைப்பட்டாராம். அந்த ஆசைப்பட்டதற்காக ஒரு கருவியாக மணிவாசக பெருமானை கொடுக்கிறார். அதனால மணிவாசக பெருமான் என்பவர் முன்னொரு காலத்தில் 999 முனிவர்களை யாகத்தில் வதம் புண்டு 1000வது முனிவராக வந்தவர். 999 வரை காவு கொண்டு 1000வது 1000ல் ஒருவனாக மணிவாசக பெருமான் உத்தரகோசமங்கையில் வந்தார் முன் ஜென்மாவில். இந்த உலகத்தில் ராவணனுக்காக பெருமான் உலகத்தில் இலங்கைக்கு போகும்போது பூரணாகதின்னு சொல்கிறோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாஸ் பூர்ணமுதஸ்ய பூர்ணஸ்ய பூர்ண மாதாவேன்னு சொல்லி பூர்ணாகதி சிவாச்சாரியால் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது பெருமான் அந்த அக்னி சாட்சியாக வந்து அக்னி வந்து வாங்கி கொடுக்கணும். இதுதான் அக்னி. அப்போ இவர் வந்து ராவணன் கோயில் கட்டி இருக்கும்போது அந்த பூர்ணாகதியை வாங்க பெருமான் போயிடுறார். மணிவாசக பெருமான் விழிக்கிறார். அம்பாள் தியானத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே மானசோவரில் சிவஞான போதத்தினுடைய ஞான சித்தாந்தத்தை தெரிவிக்கும் போது வேற ஒரு கான்சன்ட்ரேஷனில் அம்பாள் இருந்ததாக நீ மீனவர் குலத்தில் பிறக்க கடவாய்ங்கிறார். காரணமில்லாமல் பெருமான் காரியத்தை செய்ய மாட்டார். இந்த பூலோகத்தில் நம்மெல்லாம் சுருக்கமாக சொன்னோம்னா நாங்கள் மாதிரி சன்னியாசம் வாங்கினோம்னா காரணம் எதுக்குன்னா இந்த உலகத்தில் பிறந்த அம்பானியாக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் பட்டினத்தார் போன்ற 10 தலைமுறைக்கு சொத்து சேர்ந்தாலும் 6வது அறிவு என்பது ஒரு கர்மாவை கழிக்க இந்த உலகத்திற்காக வந்திருக்கிறோம். இந்த பூமி என்பதற்காக யார் தவறு செய்தாலும் 14 லோகத்தில் பூமியில் போய் பிறக்க கடவாய்ங்கிறது நம்ம வேதம் சொல்லுது. வேற எந்த உலகத்திலையும் பிறந்து கர்மாவை கழிக்க முடியாது. பூமி மட்டும்தான் 6வது அறிவு. செவ்வாய் என்று அங்ககாரகன் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு கலியுகத்தினுடைய தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறார். இப்பெல்லாம் அந்த கர்மாவை கழிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். அப்போ அந்த 6வது அறிவு கர்மாவை கழிப்பதற்காக நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது நாம் எடுத்துக்கொண்ட லட்சியம் தர்மம் புண்ணியம் இது மாதிரி திருவாசகம் பிரதோஷ வழிபாடு பௌர்ணமி வழிபாடு அமாவாசை பெருமானுக்கு எதெல்லாம் வழிபாடு இருக்கிறதோ அறம் தர்மம் புண்ணியம் அன்னதானம் பெருமான் செய்யக்கூடிய அந்த பிக்ஷாடனருடைய பணியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கர்மா எந்த வழியில் போகும் என்பது தெரியாது. அந்த வழியை கர்மாவை போக்குவதற்கு நம்ம ஒரு கருவியாக பெருமான் அனுப்பியிருக்கிறார். நீங்கள்லாம் தேவாரம் திருவாசகம் 12 திருமுலைகள் பாராயணம் செய்வதன் மூலம் இந்த
வேதம் என்பதற்கு சுவாமி சொன்னது போல 4வது வேதத்தினுடைய தமிழ் திருமுறை எளிதாக நமக்கெல்லாம் இப்பெல்லாம் இல்லங்கள் தோறும் திருவாசகம், உள்ளங்கள் தோறும் திருவாசகம், ஆலயங்கள் தோறும் திருவாசகம். மூர்த்தி சொற்பதம் கடந்த மூர்த்தி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி. அதனாலதான் ஜோதியே சுடரே நம்ம படிக்கிறோம். அதில் படிக்கும்போது ஜோதியின் வடிவாக இறைவனை தொழுகையர் அழுகையர் துவல்கையர் எல்லாருக்கும் பெருமான் அருள் கொடுக்கிறார். அதாவது சென்னியில் கை வைத்து கூப்பியவர், பூஜையை போடுறவர், பூவை போற்றவர், வேதம் வளர்க்குறவர், எல்லாத்துக்குமே பெருமான் அருள் கலாசம் கொடுக்குறார். அதை தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார் அந்த இதில் திருப்பள்ளி எழுச்சியில். அருமையான பதிகம் அது. அப்போ இப்போ போற்றி வாழ்நாள் முதல் நீ போற்றியா இரு, போற்றியன் வாழ் முதலே ஆகிய பொருளை போற்றிக்கு உரியவராக இந்த உலகல் போற்றுதலுக்கும் உரியவருக்கும் பெருமான் தான். மாண்புமிகு என்று அமைச்சரை சொன்னால் சேக்கிலார் பெருமானும் மணிவாசக பெருமான் தான். அமைச்சர் பதவியிலிருந்து விடுத்து இந்த உலகத்தினுடைய பரம்பொருளை பார்த்த பிறகு துறந்தார். அதனால் திருவாசகத்தை தொடரும்போது இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன்கிறார். அப்போ திருவாசகம்னா என்ன? எல்லாத்தையும் துறக்கணும். திருவாசகத்துக்குள்ள நீங்கள் போய் புத்தகத்தை கையில் எடுத்துட்டாலே இறைவனுடைய 652 பாடல்கள், 1,00,000 அக்ஷர மந்திரம் எடுத்து உட்காந்து எண்ணி பாருங்க, 1,00,000 எழுத்துக்கள் இருக்கும். அதனால தான் கரையான் சாப்பிட பயந்துச்சான். 12 திருமுறையில் கரையான் சாப்பிடாதது நமக்கு கிடைத்தது திருவாசகமும் திருமுறையான திருக்கோவையாரும். இந்த உலகத்தில் கிடைக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம் இது. ஊழி காலத்தினுடைய இறைவன் பரம்பொருளுக்கு தனக்குன்னு ஆசைப்பட்டு கேட்டது. இந்த உலகத்தில் எல்லாம் கடந்த ஆனந்த மூர்த்தி திருவாசகத்தின் மேலே ஆசைப்பட்டாராம். அதனால மணிவாசகரை ஒரு வாசகம் அறியாத என்னை மணி வார்த்தைக்கு அடக்கி இலக்கியமாய் பேசுன்னு சொல்லி சொல்கிறார் பண்டாய நான்முறையில். இப்போ இப்படி சொல்ல போகும்போது அவர் என்னன்னாக்க இலக்கணமும் அதே இலக்கியமும் அதே எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. பண்ணில்லை இசை இல்லை. ஒரு தடவை நாங்கள் சந்திரமௌலீஸ்வர பூஜை சிதம்பரத்தில் பண்ணுறதுக்காக போவோம். அப்போ போகும்போது திருவாசகத்தை ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்கார். முத்துக்குமார சுவாமின்னு ஓதுவார். அவர் விளக்கேற்றி நாங்கள் என்னன்னா ஒவ்வொரு சாதுர்மாசி விரதம் இருக்கணும். நான் அதில் முதல் வருஷம் சாதுர்மாசி விறக்கும்போது பண் தெரியாது, இசை தெரியாது, திருவாசகம் என்னானே தெரியாது. எங்கள் ஆசிரமத்தில் படிக்கும்போது உபயதாரல் பதியத்தை கூட நாங்கள் எல்லாம் கடந்தவர்கள் நீங்கள் படிங்கன்னு சிவனடியார் சொல்லி படிக்க சொல்லிடுவோம். இந்த 47 திருவன்பா அவங்க கேள்வி கேட்பாங்க. அதில் சிவனடியார்கள் பதில் சொல்லணும். வெய்ய வினை இரண்டும் என்னிடத்தில் வரும்போது நான் என்ன செய்வேன்னு கேட்பார். அப்போ இது எல்லாமே திருப்பெருந்துறை இறை ஈசன் இருக்கார், எதுவுமே செய்ய வேணாம் அவர் பார்த்துக்குருவார்னு சொல்லி பதிலை சிவன் அடியார்கள் சொல்லுவாங்க. அப்போ சிவனடியார்கள் சொல்லும் போது சிவன் அடியார் என்பது சிவன், சிவன் அடியார் வேறல்ல, சிவன் வேறல்லைன்றது அந்த பதிகம் சொல்லுது. அந்த உபயதாரர்கள் பதிகத்தில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முத்துக்குமார சுவாமி இன்னைக்கு பெரிய ஓதுவார் மூர்த்தியினுடைய சங்க தலைவர். ஓதுவாரனுடைய இடத்துல அவர் இன்னைக்கு திருமுறை கல்லூரியினுடைய பிரின்ஸ்பாலாக இருக்கார். ஐயா உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் இருக்கும்போது ஒருத்தர் நாங்கள் எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு யாகம் வளர்த்து சந்திரமௌலீஸ்வர பூஜைன்னு எங்களுக்கு பிரதான பூஜை, அதை ஸ்படிகலிங்க பூஜை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஐயா ஓதுவார் மூர்த்தி ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் சத்தம் போடுறார், என்னையா திருவாசகத்தை தப்பாக பார்த்தா படிக்கிறீங்க, போய் கொடிமரத்துக்கு போய் பின்னாடி போய் படிங்கன்றார். அப்போ அவர் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருக்காரு. உச்சிகால பூஜை நடக்குது, கோயில் அடைக்க போகிறாங்க. என்னையா இங்கேயும் தப்பாக படிக்கிற, வைப்ரேட்டிக்கு இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்துங்கிறார். இந்த திருவாசகம் என்ன ஈர்த்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான்கிறார். திருவாசகத்தினுடைய இந்த 96 வரிகளும் இறைவனுடைய ஒவ்வொரு வரிகளும் ஒரு யுகம் பத்தாது. ஒரு வரிக்கு ஒரு யுகம் பத்தாது. 4 வரிய வள்ளல் பெருமான் 4 நாள் உபதேசம் பண்ணார் கண்டக்கோட்டத்தில். சிதம்பர ரகசியத்தை பார்த்து சிரிச்சவர். முதல்ல பர்ணசாலையில் இந்த உலகத்தில் முதல் முற்றோதல் செய்தவர் நம்முடைய சிவபெருமானும் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் முற்றோதல் பண்ணுறார், சிவபெருமான் கேட்டாது பர்ணசாலையில். அதே பழைய திருப்பெருந்துறை அந்த இடத்துல பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கோம். நிச்சயம் திருவாதூரில் எப்படி நாங்கள்லாம் முயற்சி பண்ணி மணிமண்டபம் கட்டணும். முதல் திருவாசகத்தினுடைய முற்றோதலை பண்ணிவிட்டு 51வது திருவாசகம் திருவாரூரில் தொடங்கி காசியில் முடித்தோம் நாங்கள். அப்போ முடிக்கும் போது பவானி ஐயாட்ட சொல்லி அரண் பண்ணிக்கல சொல்லி அந்த இதை நம்ம கட்டி வச்சா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அதை பண்ணுறாங்க. அடுத்த முயற்சி எனக்கு தோன்றினது, இந்த பர்ணசாலைக்கு போனேன், கழிவு பொருளாக இருந்து 10 பேர் உட்காருறது 10க்கு 10 தான் இருக்குது. இன்றைக்கி ஆயிலிய நட்சத்திரம் நமக்கு பேசணுது. இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் தான் அம்பல வாணனே ஆர்ப்பரித்து எழுந்து எழுத்தாணி கொண்டு வரிந்து கட்டி கொண்ட வரைந்த ஓவியம்தான் திருவாசகம் என்னும் காவியம். இந்த காவியத்தை உணர்ந்து புரிந்து அறிந்து தெரிந்து படிக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் பார்க்கணும், பங்கேற்கணும்,
அதுக்கப்புறம் தான் படிக்கணும். இந்த படிக்கும்போது உணரணும், புரியணும், தெரியணும், அறியணும். இதையெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் திருவாசகத்தில் போகணும். எல்லாரும் திருவாசகம் படிக்க முடியாது. எல்லாரும் படித்தானாக்க அந்த படிக்கினுடைய பங்கேற்பதனுடைய பலனை அறிய முடியாது. அதனால தான் இதை எழுதின மாணிக்க வாசகர் சொன்னவரே இதை 51 பதிகத்தை எல்லாத்தையும் போனார். ஆயில்ய நட்சத்திரத்தில் பெருமான் வந்து பெரிய ஒரு 6 அடி உயரத்தில் எழுத்தாணியை வச்சுக்கிட்டு பனை ஓலை கொண்டு ஓலைச்சுவடியை கொண்டுக்கிட்டு அப்படியே வேக வேகமாக வர்றார். பெருமான் நடந்தாத்தையும் தெரியும். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன் சொன்னவரே வேகத்தில் வேகமாக வர்றார். வந்து என்ன பண்ணுறார், உள்ள பர்ணசாலைக்கு வர்றார். இன்னைக்கு போனீங்கன்னா 10க்கு 10 மலஞ்சலம் தெளிச்சு ஆக்கிரமிப்பில் உள்ளே இருக்குது. இது பூராமே சிதம்பரம் கோர்ட்லேருந்து இன்னைக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கு. நிச்சயமாக பர்ணசாலையை ஆயில்யத்தில் பெரிய முற்றோதல் பண்ணி அது திருப்பெருந்துறையினுடைய சிதம்பரம் சொல்லக்கூடியது. நம்ம திருப்பெருந்துறையில் அருளியிருக்கலாம் 10 பாடல்கள் மட்டும்தான் திருப்பெருந்துறை. இது கடவுர் சித்தருங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மீண்டும் திருவாசகத்தை முற்றோதலை ஞாபகப்படுத்தது மலரும் நினைவுகள். கடவுர் சித்தருக்கு பெருமானை குருந்த மரத்தில் இருந்தார். இந்த திருவாசகம் பிறந்தது குருந்த மரத்தடியில். அதே மாதிரி திருவாசகத்தினுடைய அதை எழுதியது பர்ணசாலை ஆயில்ய நட்சத்திரம். பெருமான் ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து 50 வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அங்கேதான் பெருமான் இருக்கார். ஒரு அணுவுக்குள்ள இருக்கார். இதை எலக்ட்ரான் நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகரும் ஔவையாரும் கண்டுபிடிச்சு இந்த உலகத்திற்கு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நாக்கில் சரஸ்வதி இருந்து பெருமான் சொல்ல வைக்கிறார் ஒரு கருவியா. அங்கெல்லாம் படிக்கும்போது வேண்டத்தக்கது அறிவோய் நீ யாரெல்லாம் அந்த இறைவனை உணர்ந்து ஒரு கருவியை அனுக்கன்னு சொல்லி அவங்க வேண்டுதற்கு முன்னாடி பெருமான் வேண்டி அவங்களை அனுப்புனாங்களாம். ஒரு நல்ல மனிதர்களெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுக்கும்போது பெருமானே தவக்கோலத்திலிருந்து பிரம்மன்ட்ட சொல்லுவாராம், எழுதின எழுத்தை மாற்று, இவங்களெல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பு, என்னுடைய புகழை படிப்பதற்கு இவங்களை தவிர யாருக்கு எப்பணி கொடுக்கணும், இந்த எப்பணியை கொடுத்தா அந்த பணியை செவ்வனே யாருனால நடத்தி கொடுக்க முடியும். பணம் வச்சிருக்க அம்பானியெல்லாம் நம்ம வந்து திருவாசகம் முற்றுதல் பண்ண முடியுமா? இல்லை வந்து நம்ம வந்து வீடு கட்ட முடியுமா? கோவில் கட்ட முடியுமா? என்ன பண்ண முடியும்? யாருக்கெல்லாம் பணம் இருப்பவருக்கு மனம் இருப்பதில்லை. பிச்சை எடுத்து பிக்ஷாவந்தனம் செய்து இன்னைக்கு நாயன்மார்கள் உலகத்திற்கு தெரிவித்ததுனாலதான் இன்னைக்கு சிலையா 63 நாயன்மாரை உட்காந்துருக்காங்க. இதே உண்மை. அதனால நம்ம கஷ்டம் வருது திருவாசக தூக்குனால பெருமான சிவனை பிடிச்சதுனாலனா நமக்கும் சிவன் வந்து அங்கே இருக்கார்னா அடியவர்களுக்கு வெறும் பானையை நம்ம தூக்கி வைப்போம். ஒரு முனிவர் வருவாராம். அந்த முனிவர் பாதையில் நடந்தபோது நிறமாச கர்ப்பிணி வந்து ஒரு தண்ணி குடத்துலேருந்து தண்ணியை தூக்குறாங்க. அப்போ தூக்கிட்டு வரும்போது அந்த முனிவர் பார்க்குறாரு, ஆகா நிறமாச கர்ப்பிணி தன்னுடைய வயிற்றில் இருக்க குழந்தையே சுமக்க முடியலை, ஆனால் இந்த குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை சுமந்து இப்படி வர்றாளேன்னு சொல்லிச்சு. இந்த காவி வாங்கிய துறவி உலக சேமத்துக்காக லோக சுமித்தே ஜனாதன தர்மம் சொல்கிறது, லோக சுகினே பவந்துன்னு சமஸ்கிருதத்தை சொல்கிறது சாந்தி பவ மந்திரத்தில். இப்படி இருக்கக்கூடிய நம்மளே கேட்கலாமான்னு சொல்லிட்டு, அம்மா குடத்தை கொடுமா, ரொம்ப அல்லாடு தள்ளாடி தூக்கிட்டு கரையேறியம்மா, கரையேற்றுவதற்கு நாங்கள் மாதிரி குருமார்கள் இருக்கான் கொடுமான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, சுவாமி என் சுமையை நான் தூக்கி என் கர்மாவை கலைக்க வேண்டும், இல்லைன்னா இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும். ரமணர் சொன்னது மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, சரி அப்படியாம்மா கொண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துண்டை எடுத்து அவர் சுற்றி தலையில் வைக்கிறார். சுருமாடு சுற்றி வைக்கிறார். இப்போ தூக்கி வைமாங்கிறார். தூக்கி தலையில் வெறும் சுருமாடு இல்லாமல் வைச்ச குடம் ஒரு சுருமாட்டின் மேலே இருக்கிறதுனால சுமை, இந்த சுமைங்கிற எனக்கு சுருமாடு வந்ததுனால சுமை தெரியலை சாமிங்கிறார். அப்போத்தான் உலகத்திலெல்லாம் சொல்வார், இப்படி போகும்போது ஒரு குருவை நாடும்போது பரமேஸ்வரன் போன்ற ஒரு குருமார்கள் சுருமாடாக நமக்கு சுமையை தாக்குவதற்காக கலைக்குவதற்காக வருவார்கள் குருமார்கள்.